இப்பெல்லாம் கோவம் வந்தா நீ எதையுமே யோசிக்கிறது இல்லடா. குத்திடுறேன் கொன்னுறேன்னு வேற எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடடா. டேய், கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கடா, இல்லனா பிரச்சனை உனக்கு தான். சிஸ்டர் விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்பட்ட. நீ வச்ச டார்கெட் மிஸ் ஆகி கடைசியில உன் பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா பாத்தியா? ஏதோ நல்ல நேரம் அவ தப்பிச்சுக்கிட்டா. டேய், நீ சூசைட் பண்ணிக்கிறேன்னு டிராமா பண்ணி சிஸ்டர் சமாளிச்சிட்ட. எல்லா நேரமும் லக்கு நம்ம பக்கம் இருக்காதுடா. இனிமேவாது கொஞ்சம் நிதானமா இரு. எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய். இப்பதாண்டா முதல் தடவை கரெக்டா சொல்லியிருக்கேன். நான் கோமதி தாண்டா வேணான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் பொண்ணை என்னால சத்தியமா மிஸ் பண்ண முடியாதுடா. அவதாண்டா என் வாழ்க்கையே. நான் செஞ்ச தப்பான மூவால அவளுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்குண்டா. அதுக்கப்புறம் ரஞ்சிதாவே கிடைச்சாலும் வேஸ்ட் தான்டா. நான் தர்ஷிக்குட்டி கோமதிக்கு பதிலா ரஞ்சிதா. இதாண்டா என் குடும்பம், இதாண்டா என் கனவு. இதெல்லாம் சீக்கிரமா நிறைவேறணும் தான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு தொலைச்சிட்டேன். ஏய், இதுக்கப்புறம் நான் கவனமா இருப்பேன்டா. கோமதிக்கு ஸ்கெட்ச் போடுறப்போ இனிமே அவ வீட்லயோ இல்ல வெளியவோ தனியா இருக்கிறப்போ தான்டா நான் போடணும். ஏய், இனிமே நான் பாப்பா விஷயத்துல எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேன்டா. ஒரு தடவை போட்டதே போதும்டா சாமி. டேய், எங்கடா போற? டீ குடிச்சிட்டு போ. இல்லடா, பாப்பா ஞாபகமாவே இருக்கு. நான் போய் பாப்பா பார்த்துட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடு. எப்பேற்பட்ட வில்லனா இருந்தாலும் தன்னோட பொண்ணுன்னு வரப்ப நல்ல அப்பனா மாறிடுறான். ஒன்னும் புரியல. குட்டிமா, நீ ஏமாத்திட்டு போயிடுவேன்னு அப்பா ரொம்ப பயந்துட்டமா. ஐயோ, நீ பொழைச்சு என்ன காப்பாத்திட்டடாமா. நீ பிறந்த அதே நிம்மதியும் சந்தோஷமும் நான் இன்னைக்கு திரும்பவும் அனுபவிச்சிட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்பாவை பத்தி உனக்கு தெரியலமா? அப்பாவுக்கு உன்னதாமா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா தங்கம். சொல்ல போனா அப்பாவுக்கு நீதான்டா முதல்ல. இந்த கோச்சிங் வேலை, ரஞ்சிதா, இது எல்லாம் அப்புறம் தான். அப்பாவால ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம பேசாம சத்தியமா இருக்க முடியாதுடா. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அப்பாவும் கூட வந்திருப்பா.